மக்களே வணக்கம், வெல்கம். இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் சித்தார்த் பிரபாகரோட நம்ம தமிழ்நாட்டுடைய முக்கியமான பிரச்சனைகளை அப்புறம் அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா இங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போறாரு. ஏன் இந்த விஷயத்தை பற்றி பேசினா நல்லா இருக்கும்னா, அவர் இந்த விஷயத்தை பற்றி நிறைய ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு, தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. அந்த விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர், அதாவது உள்ளாட்சித்துறை அமைச்சர் KN நேரு தொடர்பானது. தட்டுப்புட்டு நம்ம மேட்டருக்குள்ள போயிடுவோம். இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் நேரு அவர்கள் மேல FIR ரெஜிஸ்டர் பண்ணுங்க, இடி அவர் மேல சுமத்திருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இருக்கு, நீங்க FIR ஃபைல் பண்ணலாம்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நேத்திக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்து. இன்னும் இது எப்படி ஆரம்பிச்சதுங்கிறத நம்ம யூஎஸ் சொல்லுங்க. கரெக்ட் சார். ஸோ இந்த கேஸ் ஆரம்பிக்கிறது ஏப்ரல் 2025ல சிபிஐ ஒரு ஒரு பேங்க் ஃப்ராட் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் என்ன அவங்க குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா, TVH ட்ரூ வேல்யூ ஹோம்ஸுங்கிற ஒரு குரூப் ஏதோ ஒரு லோன் சம்பந்தமா அவங்க ஏதோ ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை வச்சுக்கிட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சர்ச்சஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அமைச்சர் KN நேருடைய பிரதரோட கம்பெனி. ஸோ KN நேருடைய சன் அருண் நேரு, அப்புறம் இந்த ரவிச்சந்திரன், இந்த TVH குரூப் அவரோட பிரதர், மற்ற அசோசியேட் தம்பி இல்லையா? ஆமா, நேரு சாரோடைய தம்பி. ஸோ அவங்களெல்லாம் சர்ச்சஸ்க்கு போகிறாங்க. ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி ஏப்ரல்ல சர்ச்சஸ்க்கு போகிறாங்க. அந்த சர்ச்சஸ் போறபோது இடி என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு உள்ளாட்சி துறையில நடந்த எக்கச்சக்க ஊழல் சம்பந்தமா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, வாட்ஸ்அப் சாட்ஸ், வாட்ஸ்அப்ல கிடைச்ச டாக்குமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு அவங்க அப்போ ஒரு பிரஸ் நோட் கொடுக்குறாங்க. இப்போ இது ஏப்ரல் 2025 டைம்ல அவங்க அந்த பிரஸ் நோட் கொடுக்குறாங்க. அவங்க போனது நேருடைய பிரதர் ரவிச்சந்திரன் தொடர்பான பேங்க் ஃப்ராட இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு. ஆனா இது எதிர்பாராம கிடைச்சதுன்னு சொல்லலாம். அவங்களுடைய பர்பஸ் இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த வாட்ஸ்அப் உங்களுக்கு போனது ஒண்ணு கிடைச்சது ஒண்ணு, அப்படி வச்சுக்கலாம். எஸ் எக்ஸாக்ட்லி. அவங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படிதான் சொல்றாங்க, ஸ்டம்பிள்ட் அப்பான் எவிடன்ஸ்ங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த எவிடன்ஸ் இந்த சிபிஐயோட கேஸ் என்ன ஆகுதுன்னா, அது சில மாசங்களுக்கு அப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த கேஸை குவாஷ் பண்ணிடுது. ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கிட்ட மணி லாண்டரிங் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு ஒரு ப்ரெடிகேட் ஆஃபென்ஸ் இல்லை, சரியா? ஸோ இந்த ஆதாரங்களை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன பண்றாங்கன்னா, 3 செப்பரேட்டான கடிதத்தை எழுதி அதை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்க. அதாவது நீங்க அந்த பேங்க் ஃப்ராட் சம்பந்தப்பட்ட இதுக்கு அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல, இடிக்கு அது தொடர்பான எவிடன்ஸ்ல எதுவும் கிடைக்கலையா? அது இல்ல, கிடைச்சது. பட் ஆனா அந்த சிபிஐ கேஸே குவாஷ் ஆயிடுச்சு, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல குவாஷ் ஆயிடுச்சு. சோ ரவிச்சந்திரன் மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த கேஸ்ல, பேங்க் ஃப்ராட் இஷ்யூல ரவிச்சந்திரன் மேல அப்படி நம்ம சொல்லலாம். எஸ் அது அது ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அது கேஸே குவாஷ் ஆயிடுச்சு. ஸோ ப்ரெடிகேட் ஆஃபென்ஸ் குவாஷ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி மணி லாண்டரிங் கேஸும் குவாஷ் ஆயிடும். ஸோ இந்த எவிடன்ஸ் வச்சுக்கிட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தட் இஸ் இந்த உள்ளாட்சி துறையில் இருக்கிற சோ கால்ட் அலிகேஷன்ஸ் ஆஃப் ஊழல், அந்த எவிடன்ஸ்ல அவங்களால ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. எனக்கு மணி லாண்டரிங்க்கு ஒரு ப்ரெடிகேட் ஆஃபென்ஸ் வேணும். அதுக்காக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் DVSC சீஃப் செக்ரட்டரிக்கு 3 கடிதம் அனுப்புறாங்க. 3 கடிதத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க கிட்ட ஊழலுக்கான எக்கச்சக்க ஆதாரம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் லெட்டர்ல என்ன சொல்றாங்கன்னா, 2500 அப்பாயின்மெண்ட்ஸ், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இல்ல வேற மாதிரியான ஸ்டாஃப், முனிசிபல் ஜூனியர் இன்ஜினியர், டவுன் பிளானிங், கரெக்ட், இந்த மாதிரி போஸ்டோட அப்பாயின்மெண்ட்ல தலா பர் பர்சன் 15 to 25 to 35 lakhs பிரைவ் வாங்கியிருக்காங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. அட்லீஸ்ட் 150 கேண்டிடேட்ஸ் கிட்ட பிரைவ் வாங்கினதுக்காக ஆதாரம் இருக்கு எங்க கிட்ட. அந்த ஆதாரத்தை நாங்க உங்ககிட்ட கொடுக்குறோம். நீங்க DVSCல கேஸ் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. நீங்க DVSCல கேஸ் போட்டீங்கன்னா நாங்க PMLA கேஸ் போட்டு நாங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஒண்ணு. 2வது லெட்டர்ல நிறைய டெண்டர் செட்டிங் நடந்திருக்கு.
மினிஸ்டர் நேருவுடைய அசோசியேட்ஸ் வந்துட்டு 7.5 to 10% லஞ்சம் வாங்கிட்டு அவங்களுக்கு ஃபேவரான கான்ட்ராக்டர்ஸ்க்கு எக்கச்சக்க டெண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்க. மூணாவது, கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல இருக்கிற எக்ஸிஸ்டிங் அஃபீஷியல்ஸ்க்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங்ஸ்க்காக லஞ்சம் வாங்கியிருக்கிறதா இடி வந்துட்டு ஆதாரம் இருக்குன்னு சொல்லி இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஸோ 3 கேஸ்லையும் இடி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்துட்டு டிவிஎஸ்சி வந்துட்டு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், லஞ்ச ஒழிப்பு சட்டத்தில் வந்துட்டு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அதை வச்சுக்கிட்டு நாங்க வந்துட்டு மணி லாண்டரிங் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ ஆப்வியஸ்லி கவர்மெண்ட் வந்துட்டு தன்னோட ஓன் மினிஸ்டருக்கு அகேன்ஸ்டா கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கிறது பெரிய கேள்விக்குறியான விஷயம். அண்ட் ஆப்வியஸ்லி இடி வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் பிஜேபியோட ஒரு ஆமா பார்க்கப்படுது, ஒப்போசிஷன் வந்துட்டு அப்படி பார்க்குறாங்க. ஸோ அவங்க டெஃபினெட்லி வந்துட்டு கேஸ் போட மாட்டாங்க. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டா வந்துட்டு ஏடிஎம்கே எம்பி இன்பதுரை வந்துட்டு ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு தொடுத்திருந்தாரு. இந்த மாதிரி டிரெக்ஷன் கொடுங்க, டிவிஎஸ்சிக்கு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நேற்று வந்துட்டு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் சீஃப் ஜஸ்டிஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் லீட் பண்ண ஒரு பெஞ்ச் வந்துட்டு கேஸ் போடணும் டிவிஎஸ்சிங்கிற மாதிரி உத்தரவு கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. அதாவது அவங்க சொன்னது இந்த கேஷ் ஃபார் ஜாப்ஸ் கேஸ்ல, கேஷ் ஃபார் ஜாப்ஸ் எவிடன்ஸ்லாம் ரொம்ப கிளியர் கட்டா இருக்கு. அதனால நீங்க வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம். நீங்க டீடைல் இன்வெஸ்டிகேஷன், டீடைல் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு டைம் வந்து 3 மாசத்துக்கு மேல எடுத்துக்கிட்டீங்க. அதுவே வந்து அக்யூஸ்டுக்கு எவிடன்ஸ் எல்லாம் இது பண்றதுக்கு, அழிக்கிறதுக்கான டைம் ஆயிடும். ஸோ வந்து நீங்க ஒரு மினி ட்ரையல் நடத்தாதீங்க, எஃப்ஐஆரை சட்டப்பட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு கிளியர் கட்டா வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. சார் ஒரே ஒரு கிளாரிட்டிக்காக, பேசிக்கா கரப்ஷன் ஏஜென்சிஸ் சிபிஐயா இருக்கட்டும் டிவிஎஸ்சியா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்துட்டு 2 விதமான ஒரு மெத்தடாலஜிஸ் இருக்கு. ஒன்று வந்துட்டு டிரெக்டா அவங்க ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க, இல்லைன்னா கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு அவங்க ப்ரிலிமினரி என்கொயரி ஆர் டீடைல்டு என்கொயரின்னு ஒன்று நடத்துவாங்க. இந்த எவிடன்ஸ் வந்துட்டு ஆக்சுவலி கேஸ்க்கான ஒரு அறிகுறி இருக்காங்கிற மாதிரி செக் பண்றதுக்கு பண்ணுவாங்க. ஸோ இடி கொடுத்த எவிடன்ஸை வச்சுக்கிட்டு டிவிஎஸ்சி வந்துட்டு டீடைல்டு என்கொயரி ஸ்டார்ட் பண்ணதா டிஎன் கவர்மெண்ட் ஹைகோர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆனா ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்துட்டு இந்த எவிடன்ஸை பார்த்துருக்கோம், இது வந்துட்டு வெறும்னு ஒரு யாரோ ஏனோ தானோன்னு கொடுத்த எவிடன்ஸ் இல்லை, இது வந்துட்டு பிரிமா ஃபேசி ஸ்ட்ராங் எவிடன்ஸா இருக்கு, ஸோ நீங்க கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு கிளியரா சொல்லியிருக்காங்க. ஆமா, அதாவது இப்படியே மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஒரு மொட்டை கடிதாஸ்ல வந்த ஒரு எவிடன்ஸ் கிடையாது, இது எல்லாமே வந்து நம்ப தகுந்த எவிடன்ஸா இருக்குங்கிறத ரொம்ப கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து இது அவங்க வந்து இது ஒரு இந்த டீடைல் என்கொயரிங்கிறத விட an attempt to buy time அப்படிங்கிற மாதிரி அவங்க கருதி இருக்கிறாங்க. மெட்ராஸ் டீடைல் என்கொயரி 6 months நடத்தலாம், சோ எலெக்ஷன் அதுக்குள்ள முடிஞ்சிரும். கரெக்ட். இப்போ நம்ம அந்த கேஷ் ஃபார் ஜாப்ஸ்க்கு போனோம்னா சரி, நம்ம சமுதாயத்துல இருக்கிற கரப்ஷனுக்கு ரூட் அங்கதான் ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இப்ப பணத்தை கொடுத்துட்டு 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் பணத்தை கொடுத்துட்டு வேலைக்கு வரவங்க எல்லாமே ஆஃபீஸர்ஸ், நல்லா படிச்சவங்களா இருப்பாங்க. ஐ திங்க் எல்லாருமே இன்ஜினியர்ஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர், டவுன் பிளானிங் ஆஃபீஸர்ஸ்லாம் பெரிய பெரிய போஸ்ட், பணம் புழங்குற, பணம் விளையாடுற போஸ்ட். இப்போ டவுன் பிளானிங்னா அவங்க அந்த அப்ரூவல் கொடுக்கணும் இல்லையா, வீடு கட்டுறதுக்கு, அது மாதிரி ஒரு கரப்ட் டிபார்ட்மெண்ட் இருக்க முடியாது. ஸோ அவங்க அவ்வளவு பணம் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க. இப்படி இந்த ஊழல்லாம் நம்ம வாழ்க்கையோட கலந்துருக்குங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் வந்து படிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ற இளைஞர்களுக்கு பெரிய அவங்க சொல்லி காலி பண்ணிடும்ல, நேர்மையா எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணி வரணும், ஒரு வேலை கிடைக்கணும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது அது அந்த அந்த இஷ்யூவே அவ்வளவு பெரிய சீரியஸான விஷயம். அது 2500 போஸ்ட்ல பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த டெண்டர் செட்டிங்கு, அப்புறம் லஞ்சம் வாங்கும்போது அவங்க அந்த இடி வந்து சீஃப் மினிஸ்டர் அவங்க பையன்லாம் பேரை சொல்லி எனக்கு பார்ட்டி ஃபண்டுங்கிற பேர்ல வாங்கினதுனால அவங்களுக்கு தொடர்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளோ அதை ரொம்ப சீரியஸா அதை வந்து ஒரு அலிகேஷனா பார்த்தோம்னா இது ஒரு பொலிட்டிக்கல் வெண்டேட்டாங்கிற போற அப்படின்னு பார்க்குற சான்ஸ் இருக்கா சார்? டெஃபினெட்லி சார், டெஃபினெட்லி. ஸோ இடி வந்துட்டு தன்னோட செகண்ட் லெட்டர், தட் இஸ் டெண்டர் செட்டிங் கேஷ் ஃபார் டெண்டர் ஸ்கேம் லெட்டர்ல என்ன சொல்றாங்கன்னா, 7.5 to 10% ஆஃப் டெண்டர் வேல்யூ வந்துட்டு கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட பார்ட்டி ஃபண்டுங்கிற பேர்ல வாங்கப்படுது. பார்ட்டி வந்துட்டு திமுகவுடைய ஹெட் வந்துட்டு திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் சீஃப் மினிஸ்டர்,
அவருடைய பையன் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின். ஸோ இந்த ஒரு கனெக்ஷன்னால அந்த லஞ்ச பணம் பார்ட்டிக்குள்ள வருது, இவங்க பார்ட்டியோட சீஃப், அதனால இவங்க வந்துட்டு இந்த லஞ்ச பணத்தோட டைரக்ட் பெனிஃபிஷரிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் மேல நேரடி குற்றச்சாட்டு. உதயநிதி பேரை கொண்டு வந்தது கரெக்ட் இல்லையா? ஏன்னா அவர் வந்து அந்த அவருடைய இது பதவி வந்து அவங்க தலைமை நிர்வாகிகள் பதவி எதுவும் இல்லை. அவங்க டிஎம்கேயோட அந்த ஸ்டேஜ்ல உட்கார்ற பதவி கிடையாது. இளைஞரணி தலைவருங்கிறது வந்து இளைஞரணி செயலாளர்ங்கிறது வந்து அவங்க ஸ்டேஜ்ல உட்கார முடியாது. பொதுச் செயலாளர், பொருளாளர், துணை பொதுச் செயலாளர் இவங்களா தான் வந்து அந்த ஸ்டேஜ்ல உட்காரணும். அப்கோர்ஸ் தலைவரோட. ஸோ அது வந்து நீங்க ஒரு பொலிட்டிக்கல் வெண்டேட்டாவை பார்க்க முடியுமா? ஸ்டாலின் அவர்களை தலைவரா நீங்க அந்த கட்சிக்கு பொறுப்புன்னு சொன்னா கூட இவர் வந்து டெப்டி சிஎம் இருக்கிறதுனால, ஸ்டாலின் கூட பையனா இருக்கிறதுனால இதை வந்து ஒரு வெண்டேட்டா பார்க்க முடியுமா? சார் இதை வந்துட்டு நான் வந்துட்டு இதை 2 விதமா பார்க்குறேன். ஒன்று வந்துட்டு டெஃபினெட்லி இது வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் அ லார்ஜர் பொலிட்டிக்கல் கேம். 2022 ஆம் ஆத்மி கட்சி மேல இடி ஒரு லிக்கர் ஸ்கேம், டெல்லி எக்ஸைஸ் ஸ்கேம் கேஸ் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிருச்சு. அந்த பிஎம்எல்ஏல வந்துட்டு ஆம் ஆத்மி பார்ட்டியே வந்துட்டு ஒரு அக்யூஸ்டா ஆக்கினாங்க. எனக்கு பார்ட்டி கிட்ட தான் வந்துட்டு அந்த பிரைப் மணி வருது, ஸோ தே ஹவ் லாண்டர்ட் த மணிங்கிற மாதிரி அப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சுதான் நேஷனல் கன்வீனர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ இது வந்துட்டு நான் வந்துட்டு அதே ஒரு குரோனாலஜியை நான் பாக்குறேன். ஒண்ணு. ஆனா செகண்ட் திங் இஸ், இது வந்துட்டு டெஃபினட்டா நம்ம பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாம இதை நம்ம பார்க்க முடியாது. ஆனா செகண்ட் திங் இஸ், இது வந்துட்டு ஒன்லி a single part of the ED allegations. The larger question வந்துட்டு அவங்க ரொம்ப சீரியஸான allegations வைக்கிறாங்க. பிரைவேட் பர்சன்ஸ் வந்துட்டு டெண்டர்ஸை டிசைட் பண்ணியிருக்காங்க, லஞ்சம் வாங்கியிருக்காங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துட்டு நெஹ்ருவோடைய அசோசியேட்ஸ், கவி பிரசாத்ங்கிற ஒரு அசோசியேட் கூட ரொம்ப க்ளோஸா நெருக்கமா அவங்க கிட்ட ரெஸ்பெக்டட் சார், ஹலோ சார் அப்படின்னு சொல்லி சென்சிட்டிவ் இன்டெலிஜென்ஸ் கூட ஷேர் பண்ணியிருக்கிறதா இடி வந்துட்டு வாட்ஸ்அப் சாட்டை வச்சுக்கிட்டு அலிகேஷன் கொடுக்குறாங்க. என்ன பொறுத்தவரை இடி வந்துட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஏஜென்சி. ஆன் ரெக்கார்ட் ஒரு லெட்டர்ல, ஒரு டோசியர்ல வந்துட்டு அவங்க கவர்மெண்ட்க்கு சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ல இந்த மாதிரி எலிகேஷன்ஸ் பண்றது டெஃபினெட்லி இட் ஹேஸ் மெரிட் அண்ட் ரிக்வயர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் தான் நான் ஃபீல் பண்றேன். மக்களே வந்து இவ்வளோ தெளிவா சித்தார்த் பேசுறதுக்கான காரணம், இந்த கேஸ் எல்லாம் ஒரு ரிப்போர்ட்டரா நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒர்க் பண்ணும்போது க்ளோஸா ஃபாலோ பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வந்து இதை பத்தி நிறைய பேர் சோசியல் மீடியால போஸ்ட் போடுறாங்க, வீடியோ போடுறாங்க யூடியூப் சேனல்ல. ஆனா இந்த பல மாசங்களா வந்து ட்ராக் பண்ணி அதை வந்து அந்த கேஸை வந்து இன்டெப்தா ஃபாலோ பண்ணவர் சித்தார்த். அதனால அவர் தெளிவா பேசுறாரு. சித்து வந்து நான் இன்னொன்னு, என்னோட பாயிண்ட் என்னன்னா, நீங்க இந்த ஆம் ஆத்மி பேரல சுட்டி காட்டினீங்க. ஆனா எனக்கு வந்து இதுல இப்போ சிஎம் டெபுட்டி சிஎம்லாம் பத்தி பேசுறதுனால உண்மையான அஃபென்ஸ் வந்து டைலூட் ஆயிட போகுது. இதுல வந்து டைரக்டா குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து கே நேரு. இப்ப அவருக்கே கூட வந்து இதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் கன்ஸ்பிரேஷன் சொல்றதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்க போகுது, ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் இல்லாம. சீரியஸ் அலிகேஷன்ஸ், நீங்க சொன்ன எல்லாமே சீரியஸ் அலிகேஷன். ஒரு நேக்கட் ஐக்கு இந்த கேஸை பத்தி புதுசா பாக்குறவங்களுக்கு ஏதோ இருக்குங்கிற மாதிரி தான் தோணும். ஸோ அது வந்து நீர்த்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு சம்மந்தம் இருக்கு, இவங்களுக்கு சம்மந்தம் இருக்கு, அவங்கள கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம், அவங்கள கூட நீங்க கொஸ்டின் பண்ணலாம் அப்படின்னு வந்ததுல இதுல டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்கிற அந்த துறையுடைய சம்பந்தப்பட்ட இவருக்கு வந்து அவருக்கு வந்து இது பெரிய லார்ஜர் பேட்டில் ஆயிடும்ல. அப்ப அந்த கேஸோடைய இன்டென்சிட்டி வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக. சார் இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தன்னோட கம்யூனிகேஷன்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஊழல் நடந்திருக்கு, இந்த மாதிரி தான் நெஹ்ருவோடைய அசோசியேட்ஸ் வந்துட்டு ஊழல் செஞ்சிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த ஊழல் வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ், டாப் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு தெரிஞ்சோ இல்லை அவங்க கூட்டு இருந்தோ தான் இந்த ஊழல் நடந்திருக்கிறதா வந்துட்டு இந்த மாதிரி அலிகேஷன் வைக்கிறாங்க. பை ஒரு அஃப்கோர்ஸ் பொலிட்டிக்கல் வெண்டேட்டாங்கிற ஒரு டெஃபினெட்லி ஒரு இருக்கலாம், பட் சீஃப் மினிஸ்டருடைய அப்ரூவல் இருக்கிற மாதிரி ஒரு நெரேட்டிவை வந்துட்டு பில்ட் பண்ண மாதிரி. அதாவது நீங்க பிஎஃப் பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கினதுனால கட்சியோட தலைவருங்கிற முறையில ஸ்டாலின் பதிலளிக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் நீங்க வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்க டைரக்டா ஒரு தேர்ட் பர்சனோட, கவர்மெண்ட்ல இல்லாத ஒரு பர்சனோட தொடர்புல இருந்தாங்க, அவர்கிட்ட ஆர்டர்ஸ் வாங்குறாங்க, அவர்கிட்ட ரொம்ப பணிவா பேசுறாங்கன்னா அதுக்கும் கூட சீஃப் மினிஸ்டர் பொறுப்பானு கேள்வி கேட்கலாம் இல்லையா? ஏன்னா அவர் தான் அந்த கவர்மெண்ட் செட்டப்போட பாஸ். ஆஸ் சீஃப் மினிஸ்டர் அவர் வந்து இஸ் அக்கௌண்டபிள் இஃப் அட் ஆல், இஃப் இட் இஸ் ப்ரூவ்ட் தட்
some IAS officers had been in touch with an associate of Nehru. Was not Sir, but part. சார் அது ஒரு மேட்டர் சார். அவருக்கு வந்துட்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நீங்க சொல்றது வந்துட்டு ஐ அக்செப்ட். ஆனா இடி தன்னோட லெட்டர்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த நெஹ்ருவோட அசோசியேட் கவி பிரசாத் வந்துட்டு சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸோட டைரக்ட் லிங்க் இருக்கிறவருங்கிற மாதிரி கிளியரா சொல்றாங்க. ஸோ டைரக்டா வந்துட்டு நெஹ்ருவோடைய ஒரு அசோசியேட் ஹூ இஸ் அண்டர் அ கிளவுட் ஆஃப் கரப்ஷன், அவங்கள வந்துட்டு நேரடியா சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸோட லிங்க் பண்றாங்க. இவர் தான் வந்துட்டு கான்டியூட், இவர் தான் வந்துட்டு ஒரு ஒரு கோ த்ரூ. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் அ வெரி வேர்ட் லைக் புரோக்கர் ஆர் சம்திங், பட் டெஃபினெட்லி இவர் தான் வந்துட்டு மீடியேட்டர், கோ த்ரூங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஒரு பிரைவேட் பார்ட்டி வந்துட்டு எப்படி கவர்மெண்ட் டெண்டர்ஸ் இல்லை வந்துட்டு மற்ற விஷயங்களை டிசைட் பண்ற ஒரு இவ்வளோ சுப்ரீம் அத்தாரிட்டியில் இருக்காங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொஸ்டின். அப்புறம் சித் வந்து இந்த கோர்ட் ஆர்டரை நேற்றுக்கு எந்த டிவி சேனலும் டிபேட் பண்ணல. நேற்றுக்கு வந்து அதாவது கோர்ட் ஆர்டர் வந்து அன்னைக்கு ஓபிஎஸ் ஏடிஎம்கேல இருந்த ஓபிஎஸ் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினை பார்த்தது தான் ஒரு டிபேட் நியூஸ் ஆகிருக்கு. டிஎம்டிகே அந்த அலையன்ஸ் போனது முதல் நாள் அவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணாங்க. இது ஒரு சீரியஸ் இஷ்யூ. இடி அலிகேஷன் மட்டும் இல்லை, அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கு. கோர்ட்டே அதை சீரியஸாக கன்சிடர் பண்ணி அதில் வந்து மெரிட் இருக்குது, நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கன்னு சொன்னதை எந்த டிவி சேனல்ஸும் டிபேட்டுக்கு எடுத்துக்கவே இல்லை. அது வந்து இப்போ ப்ரிவேலிங் சுச்சுவேஷன் தமிழோட கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு செய்தியை நம்ம பேசவே கூடாது. அப்புறம் அரசு கேபிள் இருக்குது, அதுலேருந்து நம்ம சேனல் போயிடுங்கிற அந்த பயத்தெல்லாம் காமி. நான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு கேட்கணும்னு வச்சுட்டு, இப்போ வந்து பிஜேபி சப்போர்ட்டர்ஸ், பிஜேபி சிம்பத்தைசர்ஸ் அல்லது திமுகவை பிடிக்காதவங்க, இப்படி கூட சில பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த ரெண்டாவது நீங்கள் மென்ஷன் பண்ண அந்த லெட்டரில் இருந்த கான்டென்ட் இருக்குல்ல, டெண்டர் செட்டிங்கு, அதுக்கப்புறம் இந்த பிரைபரி, அதுலலாம் வந்து நிறையா இடி வந்து எழுதின லெட்டருடைய இதை வச்சுருக்காங்க, அவங்க காப்பியை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு சம்மந்தம், அவங்களுக்கு சம்மந்தம், சீஃப் மினிஸ்டரோட ஃபேமிலிக்கு சம்மந்தம், அப்படி இப்படின்னு நிறையா இன்ஃபர்மேஷன் அது முடிஞ்சு போச்சு, இன்வெஸ்டிகேஷனே முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி பண்ணுறாங்க. இது வந்து இந்த கேஸோட தன்மையை எப்படி அஃபெக்ட் பண்ணும்? ஏன்னா இப்படி அந்த அஃபிஷியல் லெட்டர்லாம் அவங்க கைக்கு போச்சுன்னா ஓவராலாக வந்து இது ஒரு ஒரு வெண்டேட்டா தான் அப்படின்னு திமுக சொல்றதுக்கான வாய்ப்பு அதிகம் தானே சார்? சார் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இது வந்துட்டு ஆக்சுவல் கவர்னன்ஸ், தட் இஸ் ஆக்சுவல் மக்களை அஃபெக்ட் பண்ணுற இஷ்யூஸ் வந்துட்டு இடி வந்துட்டு நிறைய ஹைலைட் பண்ணியிருக்காங்க இந்த 3 லெட்டர்ஸ்லையும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி ஜாப் ஸ்கேம், டெண்டர் செட்டிங் ஸ்கேம், கேஷ் ஃபார் டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்துட்டு டிரெக்டாக மக்களோ இல்லை மக்கள் சார்ந்த இருக்கிற அஃபீஷியல்ஸை டிரெக்டாக அஃபெக்ட் பண்ணுற விஷயங்கள். ஸோ என்னை பொறுத்தவரை வந்துட்டு நான் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு மக்களோட இஷ்யூஸில் தான் வந்துட்டு டிஸ்கஷன் ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இதை வந்துட்டு சிஎமோட ஸ்டன்னு அவங்க டிரெக்டாக இன்வால்வ்டாக இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு ப்ராபகண்டாவை கிரியேட் பண்ணி ஆக்சுவல் இஷ்யூலேருந்து டைவர்ட் ஆகுது, எல்லாமே டோட்டலாகவே டைவர்ட் ஆகுது. டெஃபினெட்லி இந்த இஷ்யூக்கு வந்துட்டு ஒரு லார்ஜர் டிஸ்கஷன் நடக்குது, பட் அதுக்குள்ளே இருக்கிற முக்கியமான விஷயங்கள் வந்துட்டு பின்தங்கிருமோங்கிறது வந்துட்டு எனக்கு டெஃபினட்டா ஒரு அச்சம் இருக்கு. அப்சல்யூட்லி. ஏன்னா வந்து இதுல நீங்க வந்து இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாரையுமே பாதிக்கிற ஒரு விஷயம். நம்ம வந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ல இருந்து குடி தண்ணீர் வசதியில இருந்து எல்லா விஷயத்தையும் வந்து சூப்பர்வைஸ் பண்ற ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ அதுல வந்து ஊழல் நடந்ததுன்னா சர்வீஸும் வந்து புவரா இருக்கு. இப்போ வந்து ஒரு கான்ட்ராக்டர் ஒரு 10% கமிஷன் கொடுத்தாருன்னா நம்மளுக்கு போட வேண்டிய ரோடு, அமைக்க வேண்டிய சாக்கடை எல்லாம் புவரா இருக்கும். அது சரியா இருக்காதுன்னு தானே அர்த்தம். ஏன்னா சப்ஸ்டாண்டர்டா போயிடும் அது நேச்சுரலா. ஸோ பட் அந்த ஃபோக்கஸ்ல இருந்து நீங்க சொன்ன மாதிரி மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்ததுல இருந்து இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் போய் இது திமுகவை நம்ம கார்னர் பண்ணணும், வந்து இது அவங்கள நம்ம ஒரு ஸ்பாட்ல வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சா? இப்போ இங்க அந்த ரைட் விங் சப்போர்ட்டர்ஸ் வந்து நேரு இதுல இன்வால்வ் ஆகிறதே விட்டுட்டு ஃபுல்லா சீஃப் மினிஸ்டர் அவரு தான் அப்படிங்கிற மாதிரி ஆக்குறாங்க. அது வந்து நாட் ஃபேர் இல்ல சார்? அங்கதான் சார் நீங்க சொன்ன டிவி டிபேட்டோட இம்பார்ட்டன்ஸ் வருது. டெஃபினெட்லி டிவி நியூஸ் சேனல்ஸ் வந்துட்டு இதை ஒரு மக்கள் பிரச்சனையா எடுத்து டிபேட் பண்ணியிருக்கணும். இதை வந்துட்டு ஓகே சிஎம் மேல அலிகேஷன்ஸ் இருக்கு, நேரு இல்லை வேற மினிஸ்டர் இல்லை பிரைவேட் பர்சன் மேல அலிகேஷன்ஸ், தட் இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஃபார் டிஸ்கஷன். பட் இதுல லெட்டர்ல இருந்த மக்கள் பிரச்சனைகளை அதனால என்ன இம்பாக்ட் ஆகுங்கிறது வந்துட்டு டெஃபினெட்லி இப்போ எலெக்ஷனுக்கு ஒரு 2 months முன்னாடி இதை கண்டிப்பா டிபேட் பண்ணியிருந்தா நேரேட்டிவ் வந்துட்டு அந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகிருக்கும்.
பொலிட்டிக்கலா ஒன் ஆன் ஒன் ஒரு ஸ்டாலின் வர்சஸ் மோடி அந்த மாதிரி இல்லாம மக்கள் பிரச்சனை ஃபோக்கஸ்டா இருக்கலாம். இன்ஃபேக்ட் தமிழக வெற்றி கழகம் கூட வந்துட்டு இதை மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசலாம். எனக்கு அவங்க தான் எமர்ஜிங் ஆப்போசிஷனா இருக்காங்க. பட் அதை வந்துட்டு அது நம்மளால பார்க்க முடியல. அதுல என்ன பிரச்சனைன்னா, நீங்க வந்து டிஎம்கே மேல ஒரு கரப்ஷன் அலிகேஷன் சொன்னா, அவங்க வந்து விஜய் வரி கட்டினாரா, அதையே மறைச்சாரு, ஏன் பிளாக்ல பணம் வாங்கினாரு, அப்படியே ஏடிஎம்கே போனாலும் அவங்க தலைவரையே கன்விக்ட் ஆனாங்க, நீங்க பேசலாமா? இது ஒரு சர்க்கிள்ல வந்துகிட்டே இருக்கு. அந்த ரியல் இஷ்யூவை யாருமே அட்ரஸ் பண்ண தயாரா இல்லை. இல்லைன்னா டிஎம்கே என்ன சொல்லுவாங்க, இது வந்து இடி பழி வாங்குது, நம்ம இந்தியா ஃபுல்லா பார்த்துட்டோம், இடி எடுத்த கேஸ்ல கன்விக்ஷன் ரேட் என்னது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே பொய்யான குற்றச்சாட்டு, இப்படி சொல்லி நவுந்துடுறாங்களே தவிர சீரியஸா அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவர் கன்விக்ஷனோட நேரு அவர்களே எந்த தப்பு நடக்கல, எந்த போஸ்ட்டுக்கும் பணம் வாங்கல, நாங்கள் லஞ்சம் வாங்கல, எந்த செட்டிங் பண்ணல, இப்படி ஸ்பெல் அவுட் பண்ண மாட்டேங்குது சார். அவரால் சொல்ல முடியாது. எனக்கு சாட்ல வந்துட்டு கிளியரா 10 ரூபி ஹவாலா நோட்ஸ் 25 லட்சம் 35 லட்சம் கொடுத்தது, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அவருடைய அசோசியேட் கூட பேசினது, இல்ல வந்துட்டு அவருடைய அசோசியேட் போன் மூலமா வேற ஆஃபீஸர்ஸ் கிட்டயோ வேற மத்தவங்க கிட்ட பேசினதோ வந்துட்டு கிளியரா வாட்ஸ்அப். ஸோ அவர் வந்துட்டு பேசிக்கா இது எவிடன்ஸ் வந்துட்டு டோட்டலி ஃபால்ஸ்ங்கிற மாதிரி சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கும். அப்புறம் ஆன் ரெக்கார்ட் இப்படி பேசினா லேட்டர் சப்போஸ் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் போச்சுன்னா அதை எப்படி பார்க்கப்படுங்கிற மாதிரி அவருக்கு ஒரு அச்சம் கண்டிப்பா இருக்கும். ஸோ அவரால் வந்துட்டு ஸ்பெசிபிக் எலிகேஷன்ஸை வந்துட்டு அவரால் டினையே பண்ண முடியாது. அவரால் மேலோட்டமா தான் சொல்ல முடியும் எல்லாமே தவறு பழி வாங்குது. இந்த கேஸ் வந்து ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு போச்சுன்னு வச்சுக்கலாம், சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்ததுன்னா அப்போ வந்து உங்களை வந்து எல்லாரும் நினைக்கணும் சித்தி. ஏன்னா இது வந்து அவ்வளோ ஒரு பெர்சிவரன்ஸோட நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ஜேர்னலிசம் ரொம்ப முக்கியமானது ஃபாலோ அப். ஒரு செய்தியை பிரேக் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறது மட்டும் இல்லை, அடுத்து 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 என்ன நடக்குது அதை நீங்கள் தொடர்ந்து பொறுமையோட ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு வந்து பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா நீங்கள் ஒரு இப்போ இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டாக அதை பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷன் சப்போர்ட் இல்லாமல் கூட நீங்கள் உங்களோட பிளாக்ல போட்டிருக்கீங்க. மக்களே சித்தார்த் பிரபாகரோட பிளாக்ல போட இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் இந்த கேஸை பற்றி படிக்கணும். இந்த கேஸ் லைம்லைட்டுக்கு வரத்துக்கு, பப்ளிக் ஃபோரமுக்கு வரத்துக்கு முக்கியமான காரணம் உங்களோட பேசிட்டு இருக்கிற சித். ஒரு ஒரு என்ன சமூகத்து மேல பொறுப்புள்ள ஒரு பர்சனா எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சித். நீங்கள் வந்து உங்களோட இன்சைட்லாம் ஷேர் பண்ணிருக்கோம். ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி, வாட் நெக்ஸ்ட்? இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஹைகோர்ட் ஆர்டருக்கு எதிராக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கன்னு சொன்ன ஆர்டருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் போவாங்களா? நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை? சார் டெஃபினெட்லி சுப்ரீம் கோர்ட் போவாங்க சார். எனக்கு இதுல ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹைப்போதெட்டிக்கலா வந்துட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டரை அக்செப்ட் பண்ணிட்டு டிவிஎஸ்சி வந்துட்டு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னு வைங்க. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண அடுத்த நிமிஷம் வந்துட்டு இடி வந்துட்டு உள்ள புகுந்து சர்ச்சஸ் போவாங்க. டெஃபினெட்லி வந்துட்டு மினிஸ்டர் நெஹ்ரு அண்ட் அவங்களோட அசோசியேட்ஸை அரெஸ்ட் பண்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் இடி கேசஸ்ல நம்ம எப்படி பார்த்துருக்கோம்னா, ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா பெயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இட் இஸ் அ ட்ரக்கோனியன் லா. நம்ம பார்த்துருக்கோம், செந்தில் பாலாஜிலாம் 1000 days 3 years ஜெயிலில் இருந்திருக்காங்க. அதனாலதான் வந்துட்டு மினிஸ்டர்ஸ் வந்துட்டு இடியை பார்த்து பயப்படுறாங்க. எனக்கு மணி லாண்டரிங்ல வந்துட்டு எக்கச்சக்க மேக்சிமம் தண்டனை 6 வருஷம் 7 வருஷம் தான் இருக்கும். ஆனா நீங்க மர்டர் கேஸ்ல கூட 60 நாள் 90 நாள் வந்துட்டு பெயில் வாங்கிடலாம். ஆனா இடி கேஸ்ல நீங்க அரெஸ்ட் ஆனீங்கன்னா பெயில் வாங்குறதுக்கு 1000 நாள் அந்த மாதிரி ஆகுது. ஸோ அதுக்கு தான் பயப்படுறாங்க. ஸோ டெஃபினெட்லி வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டை அணுகுவாங்க. டெஃபினெட்லி இதுல இந்த ஹைகோர்ட் ஆர்டர் மாதிரி ஸ்டே வாங்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இது ஹைகோர்ட் ஆர்டர் வந்துட்டு பாஸ் பண்ணது வந்துட்டு சீஃப் ஜஸ்டிஸோட பெஞ்ச். ஸோ அது வந்துட்டு எப்படி சுப்ரீம் கோர்ட்ல என்ன டெக்னிகாலிட்டிஸ்லயோ என்ன இதுல வந்துட்டு அவங்க ஸ்டே வாங்க முடியுங்கிறது வந்துட்டு டெஃபினெட்லி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லீகல் ஆர்குமெண்டா இருக்கும். ஆமா, அந்த கேள்வி கேட்பாங்கல்ல, பிரைம ஃபேசி எவிடன்ஸ் இருக்குன்னு சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச் நினைக்கிறாங்க. நீங்க உங்களை என்ன பண்ண, உங்களை குற்றவாளின்னு அவங்க முடிவு பண்ணலையே, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ப்ரூவ் பண்ணுங்கன்றாங்க. அதுக்கு நீங்க ஏன் தயங்குறீங்க? நீங்க பயப்படணும், நீங்க தப்பு செய்யணும், ஏன் பயப்படணும் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். அப்புறம் வந்து இன்னொரு விஷயத்தை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண மறந்துச்சு, இது வந்து இந்த ப்ரொசீஜ் ஆஃப் த கிரைமை வேற வேற நாடுகள்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அந்த மணி கையிலையும் அவங்க வந்து இது காமிச்சிருக்காங்க. ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. கோல்டு புல்லியன், தட் இஸ் கோல்டு வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல லேண்ட் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. டைரக்டா மிஸ்டர் நேருடைய ரிலேட்டிவ்ஸே வாங்கியிருக்கிறதா எவிடன்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. இடி வந்துட்டு அலெஜட் எவிடன்ஸ் வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்டோட ஷேர் பண்ணியிருக்காங்க.
ஸோ யா ஸோ டெஃபினெட்லி டீடைல்ஸ் எஃப்ஐஆர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி அல்லது அந்த கேம்பெயினிங் பீக்ல இருக்கும்போது ஃபைல் பண்ணாங்கன்னா இம்மீடியட்டா இடி வந்தாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரெப்ரிகேஷன்ஸ் கூட இருக்கலாம். ஆமா சார், எனக்கு திமுக நேரு வந்துட்டு நோன் ஆஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஆர்கனைசர். அவர் வந்துட்டு 41 தொகுதியில வந்துட்டு அவர் தான் மெயின் பொறுப்பாளராக கொடுத்துருக்காங்க. அண்ட் நெஹ்ரு வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் வந்துட்டு நடத்துற எல்லா ஈவெண்ட்லயும் வந்துட்டு நெஹ்ரு வந்துட்டு ரைட் சைட்ல இருப்பாரு, தொடர்ந்து இருந்திருக்காரு. நம்ம பாத்திருக்கோம் லாஸ்ட் இன்னைக்கு மதுரையில வந்து ஏதோ அதுல கூட ரைட் சைடுல தான் இருக்காரு. அலையன்ஸ் டாக்ஸ்ல அந்த 7 மெம்பர் கமிட்டில அவரோட நேம் தான் செகண்ட் நேம் என்ன பொறுத்தவரை. சோ அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஎம்கேக்கு. ஸோ டெஃபினெட்லி எலெக்ஷன் நடுவுல வந்துட்டு ஏதாச்சும் அரெஸ்டோ கேஸோ வந்துச்சுன்னா அது டிஎம்கேக்கு ஆன் த கிரவுண்ட் வந்துட்டு ஆர்கனைசேஷன்ல ஒரு பெரிய செட்பேக் ஆகும். ஆமா, ஆனா அவங்க அது பழிவாங்கல்னு சொல்லி அதுல ஒரு பொலிட்டிக்கல் மேனேஜ் செய்வாங்க. பட் வந்து இட் குட் கோ ஈதர் வே, அது நம்மளால சொல்ல முடியாது. கருணாநிதி 2006 சீஃப் அவ்வளவு முக்கியமான துறை. அதையும் இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளைங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட். எனிவே தேங்க்ஸ் சித் ஃபார் யுவர் இன்சைட். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வந்து நம்ம மக்கள் நாங்கள் ஒன்றுன்னு சொல்லிடுவோம், எங்களுக்கு எந்த பொலிட்டிக்கல் அஃபிலியேஷனும் கிடையாது. சித்துக்கும் சரி எனக்கும் சரி நம்ம ஸ்டேட் நல்லா இருக்கணும், கரப்ஷன் இருக்கக்கூடாது, எல்லாம் நேர்மையா இருக்கணும், எல்லாம் சட்டப்படி நடக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால நீங்க அந்த டிஸ்டிங்ஷன் தான். இது வந்து ஒரு பெரிய குரூப் நேத்தியிலேருந்து வந்து எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தான் அவங்க தான் சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் பேசுவாங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து எந்த அஃபிலியேஷனும் கிடையாது. எங்களை இணைக்கிறது, சித்தையை இணைக்கிறது ஜேர்னலிசம்னு சொல்லலாம். வந்து நாங்கள் 2 பேருமே இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட். ஸோ வந்து இந்த மாதிரி விஷயங்களை ரிப்போர்ட் பண்ணணும், மக்களுக்கு இது தெரியணும், புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவே போட்டோம். இதையே பற்றி நாங்கள் ஸ்பேசஸ்ல நேற்றுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே பேசணும். இருந்தாலும் திரும்பவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏன் பேசுறேன்னா எல்லாருக்கும் அவேர்னஸ் வரணும், பார்க்குற எல்லாருக்கும் வந்து என்ன நடந்திருக்கு, என்ன கேஸுங்கிறது புரியணும். ஏன்னா கோர்ட் இது எல்லாமே எல்லாருக்குமே கொஞ்சம் சிக்கலாயிடும்ல சார். அது என்ன நடக்குது, ஏது நடக்குது, அதுக்கு என்ன ப்ரொசீஜர். நீங்க வந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸ் சொல்றீங்க, வெறும் இடி வந்து அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லாமல் டைரக்டா ஒருத்தவங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாது. அந்த ப்ராசஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எனிதிங் எல்ஸ் டு சே சார்? என்ன பொறுத்தவரை வந்துட்டு இந்த கேஸ் வந்துட்டு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு போகுமாங்கிறது வந்துட்டு நம்ம பார்க்கணும். இல்லை வந்துட்டு மறுபடியும் நெஹ்ருவை வந்துட்டு ஒரு டிஎம்கே ஸ்பிளிட் பண்ற மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்றாங்களா பிஜேபிங்கிறத வந்துட்டு டெஃபினெட்லி பார்க்கணும். எனக்கு நான் பார்த்த வரைக்கும் இடி சொல்ற லெட்டர்ல சொல்றது வந்துட்டு எவிடன்ஸ் ஓவர்வெல்மிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவங்க டெஃபினெட்லி இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு போனாங்கன்னா 2 இது மட்டும் இடியை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆமா பிஜேபி பயன்படுத்துறாங்க குற்றச்சாட்டு பல வருடங்களா இருக்குது. கன்விக்ஷன் ரேட் கம்மியா இருக்குது. யார் மேல குற்றம் சுமத்துறாங்களோ அவங்க பிஜேபி வந்துட்டு அது வாஷிங் மிஷின் மாதிரி எல்லாமே வந்து அவங்க சுத்தமாயிடுறாங்கிற பிரச்சனையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதையும் நீங்க எல்லாரும் கன்சிடர் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. போலீஸ், இடி, சிபிஐ, இன்கம் டாக்ஸ் எல்லாமே இண்டிபெண்டா இயங்கினாலே நம்ம நாட்டில் பாதி பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆயிடும். இடி மேல சொல்ற குற்றச்சாட்டு தமிழ்நாடு போலீஸ் மேல பிஜேபி காரங்க சொல்றாங்க. பர்மனன்ட் டிஜிபி போடல, இடி லெட்டர் எழுதுனால எஃப்ஐஆர் ஃபைல். டிவிஎஸ்சிக்கு ஹெட் கிடையாது. டிவிஎஸ்சி இப்போ ஹெட் பண்றது வந்துட்டு ஐஜி ரேங்க் ஆஃபீஸர் தான் ஹெட் பண்றாரு, இன்சார்ஜ். அண்ட் நயினார் நாகேந்திரன் மேல போட்ட ஹவாலா கேஸ் என்னாச்சு? போன வருஷம் 2024ல போட்ட எலெக்ஷன் டைம்ல போட்ட கேஸ் அந்த எலெக்ஷன் டைம்ல என்னாச்சு? அப்படியே இருக்கு. வேலுமணி மேல போட்ட கேஸ், மத்த ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் மேல போட்ட கேசஸ் என்னாச்சுங்கிற பெரிய கேள்வி இருக்கு. ஆமா, அதான் நீங்க ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் மேல உள்ள கேசஸையே சரியா இன்வெஸ்டிகேட் பண்ணலன்னா உங்க மினிஸ்டர் மேல உள்ள கேஸ எவ்வளவு சின்சியரா இந்த கவர்மெண்ட் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கிற கேள்வி எல்லாரும் கேட்டாகணும். அப்புறம் வந்து மக்களுக்கு என்னன்னா கரப்ஷன் யார் பாப்பல, எல்லாரும் அப்படிதான். அப்படி வந்து ஒரு வெறுப்போட சலிப்போட அதை அணுகணும் இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அரப்பூர்ல பெரிய ஒரு கேம்பெயின் பண்றாங்க. அதுல அவங்க பங்கெடுத்துக்கலாம்ல. ஊழலை ஒழிக்கிறதுக்கு முதல் ஸ்டெப் இந்த மாதிரி கரப்ஷன்ல வந்த பணத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்து ஓட்ட கேட்காதீங்கன்னு அவங்க வந்து சொல்லலாம்ல. இப்போ நீங்க வந்து இப்போ இந்த டிவிஎஸ்சி கேஸ்ல அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. பொதுமக்களுக்கு பெரிய ரோல் கிடையாது. தெரிஞ்சுக்கலாம் யார் தப்பு யார் ரைட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பட் கரப்ஷன் ஒழிக்க அவங்க எடுக்கிற ஸ்டெப் வந்து இந்த 2026 பணம் வாங்கி போட்டே போட மாட்டான்னு உறுதிமொழி எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் சார். திரும்ப இன்னொரு வேற ஒரு விஷயம் தான் பேசுவோம், பாலிடிக்ஸும் பேசுவோம். அது வந்து நன்றி.